இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8. இந்த திருவையை எழுதி இதனால் பெரும் பலனடைந்த தேவ மனுஷன் யார் தெரியுமா? ராஜாவாகிய தாவீது. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து சுகமாய் இருந்தபோது இதை எழுதவில்லை. அவருடைய சொந்த மகன் அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை கொல்ல துரத்திய போது வனாந்தரத்திலே ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சுற்றிலும் எதிரிகள் எந்த நேரமும் ஆபத்து வரலாம் என்ற சூழ்நிலை. அப்படிப்பட்ட மரண பயத்தின் நடுவிலும் தாவீது கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையினால் நான் நிம்மதியாக படுத்து தூங்குவேன் என்று அறிக்கை செய்கிறார். இந்த சத்தியம் தாவீதின் விசுவாசத்தை பலப்படுத்தி அவருக்கு பாதுகாப்பை தந்தது. நம்முடைய நிம்மதியும் பாதுகாப்பும் நாம் வாழும் சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, அது நாம் நம்பி இருக்கிற கர்த்தரை பொறுத்தது. இன்று மக்களுக்கு இந்த வசனம் ஏன் மிகவும் தேவைப்படுகிறது? இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு பணப்பற்றாக்குறை, வேலைப்பளு, வியாதிகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பயம் போன்ற பல காரணங்களால் படுக்கைக்கு சென்றாலும் தூக்கம் வருவதில்லை. தூக்க மாத்திரைகளை தேடி அலைகின்றார்கள். ஆனால் இந்த உலகம் தரும் தற்காலிக அமைதியை விட இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் தேவ சமாதானம் நம் இருதயத்தை பாதுகாக்கிறது. இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். வனாந்தரத்திலே மரண பயத்தோடு ஓடின தாவீதுக்கு நீர் ஒருவரே சுகமான தூக்கத்தையும் மாபெரும் பலத்தையும் தந்தீர் என்ற சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்று குடும்ப பாரங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் மற்றும் மனக்கவலைகளோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இறங்குவதாக. மனித அறிவுக்கு எட்டாத, இந்த உலகம் தரக்கூடாத உன்னதமான தேவ சமாதானம் இப்பொழுதே இவர்களுடைய இருதயங்களை நிரப்பட்டும். இருளின் பயங்கள், கெட்ட சொப்பனங்கள் மற்றும் தூக்கமின்மை போராட்டங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகி போகட்டும். இன்று இரவு இவர்கள் படுக்கைக்கு செல்லும் போது கர்த்தராகிய நீர் ஒருவரே இவர்களை சுற்றிலும் வேலி அடைத்து தமது செட்டைகளின் நிழலில் சுகமாய் தங்க பண்ணுவீராக. துதி, கனம், மகிமை, மேன்மை, புகழ் எல்லாம் உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.